උදෙසා සටන් කරන සේක. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். නුඹලා උදෙසා සටන් කරන සේක. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். නුඹලා නිශ්ශබ්දව සිටිය යුතුයයි සෙනගට කීවේය. நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ඇයි මෙහෙම කියන්නේ? ஏன் இப்படி சொல்லப்படுகிறது? දෙවියන් වහන්සේගේ වැඩේට දෙවියන් වහන්සේට අපි ඉඩ දෙන්න අවශ්‍යයි. தேவனுடைய வேலைக்கு நாங்கள் தேவனுக்கு අපි දෙවියන් වහන්සේගේ වැඩේ நாங்கள் தேவனுடைய வேலையை අපි කරන්න ගිහිල්ලා நாங்கள் செய்ய போய் දෙවියන් වහන්සේ කිව්වා කියලා අපේ මානසික ක්‍රියාවලිය ඉස්සරහට එන නිසා தேவன் சொன்னார் என்று எங்களுடைய மாம்ச கிரியை வெளியே வரும் பொழுது අපි නිශ්ශබ්දව ඉන්න එක හොඳයි. நாங்கள் அமைதியாய் இருப்பது මම නිශ්ශබ්දව ඉන්න එක හොඳයි. நான் அமைதியாய் இருப்பது நன்று. මම ගිය අවුරුද්දේ நான் சென்ற வருடத்திலே 2024 අන්තිම මාස කීපේ මම කිව්වා 24 கடைசி மாதங்களிலே சொன்னேன். සමහර දේවල් මට ඇහෙන්නේ පේන්නේ. சில காரியங்கள் எனக்கு விளங்காது கேட்காது. සමහර දේවල් சில வேளை මනුෂ්‍ය ඇහෙන් දැක්කොත් நாங்கள் கண்களிலே கண்டோம். ඒක ප්‍රශ්නයක්. அது எங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும். මනුෂ්‍ය කන් වලින් ඒක ඇහුවොත් மனிதனுடைய காதுகளிலே கேட்கப்பட்டால் ඒක කේලම් බැසීමක්. அது கோழி சொல்லுதலாகிவிடும். ඒ නිසා ஆனபடினால் දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරන පිණිස தேவனுடைய வேலை செய்யும்படி මම නිශ්ශබ්දව සිටිනවා. நான் அமைதியாக இருக்க வேண்டும். මට මනුෂ්‍යයාගේ මානසික ක්‍රියාවල් මට පේන්න යන්නේ නැහැ. எனக்கு தேவனுடைய மாம்ச கிரியைகள் අපි ආත්මික කන් විරුද්ධ කරලා ආත්මික ඇස් විරුද්ධ කරන්න යුතුයි කියන එක තමයි කියන්නේ. நாங்கள் ஆவிக்குரிய ரீதியாக ஆவிக்குரிய காதுகளையும் එහෙමනම් මේ නිශ්චල කතාවේ තුල இந்த அமைதியான காலத்திலே දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරන පිණිස தேவனுடைய வேலையை செய்யும்படியாக අපි ඇවිල්ලා රුධිරයටවත් මාංශයටවත් විරුද්ධව සටනක් නෙවෙයි කරන්නේ. நாங்கள் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் விரோதமான யுத்தம் அல்ல பண்ணுகிறோம். අපිට මාංශයටත් රුධිරයටත් විරුද්ධව වැඩ කරනවා නම් நாங்கள் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் விரோதமாக வேலை செய்வோம் අපි මේ බයිබලය අතට ගන්න ඕනේ. இந்த வேதத்தை எங்களுடைய கரத்தில் எடுக்க வேண்டிய தேவையில்லை. කඩුවක් පීයක් තුවක්කුවක් අතට ගත්තා නම් ඇති. எங்களுக்கு வாள் இது කඩුවක් வாள் පීයක් கத்தி තුවක්කුවක් துப்பாக்கி எடுக்க தேவையில்லை. ගත්තොත් ඇති. அதை எடுத்தால் போதும். නෑ. ස්වාමීන් වහන්සේ ඔබටයි මටයි දී තිබෙන යුද්ධය ආත්මිකයි. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய யுத்தம். අපි 2024 நாங்கள் 2024 ආත්මික යුද්ධය ஆவிக்குரிய யுத்தத்தை මාංශයේ එහෙම බලපු නිසා மாம்சமான ரீதியிலே பார்த்தபடியினால் මාංශයේ කන් වලින් අහපු නිසා மாம்சமான காதுகளிலே கண்களிலே අපි මාංශයේ කටින් තමයි උත්තර හෙව්වේ. நாங்க மாம்சமான උත්තර දුන්නේ. வாயினாலே பதில் கொடுத்தோம். ඒ කියන්නේ அதை சொல்லுகிறது තව කෙනෙකුට පීයෙන් ඇඟට වඩා භයානකයි කටින් පිට වෙන වචනේ. இன்னொருவரை கத்தியால் குத்துவதற்கு சமமாய் இருக்கிறது எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. පීයෙන් ඇන්නොත් கத்தியில் குத்தப்பட்டால் වෙඩි තිබ්බොත් நாங்கள் துப்பாக்கியில் එක්ක එකතරේ මැරෙයි. ஒரேடியாக இறந்து ඒ விடுவோம். වලට තුවාලයක් වුණොත් ඒක සුව වෙයි. இல்லை என்றால் காயப்பட்டால் හැබැයි ඔබගේ මගේ කටින් පිට වෙනදී ஆனால் உங்களுடைய என்னுடைய வாயிலிருந்து හරි புறப்படுகிற භයානකයි. மிகவும் பயங்கரமானது. ඒ නිසා තමයි කියන්නේ அதன்படினாலே මම යුද්ධ කරන්න උඹලා කටවහගෙන හිටපන්. நான் யுத்தம் பண்ணுகிறேன், நீ அமைதியாயிரு என்று උඹලා சொன்னார். කටවහගෙන හිටපන්. நீ வாய்களை மூடிக்கொண்டிரு. අද සමහර දේවල් இன்று சில காரியங்கள் අපි ප්‍රශ්න විසඳන්න යන විදිය நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் விதம் යේසුස් වහන්සේත් එක්ක මේ ප්‍රශ්න විසඳන්න යන්නේ. இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க අපි முடியும். පහුගිය අවුරුද්දේ நாங்கள் பழைய வருடத்தில் යේසුස් වහන්සේත් එක්ක නෙවෙයි ප්‍රශ්න විසඳුවේ. நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு அல்ல பிரச்சனைகளை தீர்த்தோம். යක්ෂයාත් එක්ක ඉඳලා. நாங்கள் சத்துருவோடு இந்த பிரச்சனைகளை தீர்த்தோம். මේ නිසා තමයි அதன்படினாலே අපි පරාජය වෙලා තියෙන්නේ. நாங்கள் தோல்வி அடைந்திருக்கிறோம். එමනම් මේ 2025 அப்படி என்றால் இந்த 2025 භයංකර එළිදරව්ව பயங்கரமான வெளிப்படுத்தல் ලොකු නිශ්චල කාලයක් එයි. மிகவும் அமைதியான காலங்கள் வரும். මේ නිශ්චල කාලේන පීඩාව හරි භයානකයි. அந்த அமைதியான கால பகுதியிலே வருகிறதான உபத்திரவங்கள் அதிகமாயிருக்கும். හරි භයානකයි. மிகவும் பயங்கரமாயிருக்கும். හිතන්නේ නැති ලේ වැගිරීම් සිද්ධ වෙයි. எதிர்பார்க்காத இரத்த கசிவு நடைபெறும். හිතන්නේ නැති විදියට මිනිස්සයා කෙට වෙයි.
நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மனிதன் හැබැයි ලොකු தூண்டப்படுவான். නිශ්චලකමක් පෙනේ. ஆனாலும் பெரிய வெறுமை தெரியும். මේක ලියලා තියාගන්න. இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். මේ අවුරුද්දේ දෙන්නා වූ ස්වාමීන් වහන්සේ කෙලිතරව හරි භයානකයි. இந்த வருடத்திலே தேவன் கொடுக்கிறதான வெளிப்படுத்தல் හරි නිශ්චලයි. மிகவும் அமைதியாய் இருக்கும். හැබැයි හිත ඇතුලේ තියෙන දේවල් ஆனாலும் ක්‍රියාත්මක වෙලා ஆனாலும் உள்ளத்திலே இருக்கிறதான காரியங்கள் கிரியை செய்து එකිනෙකාව කොටවන්න බලයි. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிப்பார்கள். සභාව ඇතුලේ විතරක් නෙවෙයි. சபையில் மாத்திரமல்ல, රට ඇතුලේ நாட்டுக்குள்ளாவும் රාජ්‍යයට රාජ්‍ය විරුද්ධව ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் හිතන්න නැති ලේවැකිරීම් සිද්ධ වෙයි. எதிர்பார்க்காத இரத்த கசிவுகள் நடைபெறும். ලෝකේ හිතන්න නැති විදිහට ලෝකේ ලේගංගාවක් ගලන්න පටන් ගනී. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உலகம் முழுவதும் இரத்த ஆறு හැබැයි පේන්නේ ලොකු නිශ්චලතාවයක් වගේ. மிகவும் பெரிய ஒரு வெறுமை தெரியும். යුද්ධයකදී වැగిරෙන ලේවලට වඩා ඒ නිශ්චල කාලයේදී වැగిරෙන ලේවැකිරීම හරි භයානකයි. யுத்தத்திலே சிந்தப்படுகிற இரத்தத்தை ඒ නිසා තමයි ස්වාමීන් වහන්සේ කියන්නේ ஆனப்படினாலே නිශ්චල වෙන්න. அமைதியாயிருங்கள், නිශ්චල වෙන්න. அமைதியாயிருங்கள். අපිට කාටවත් ඇඟිල්ල දික් කරන්න நாங்கள் எவருக்கும் விரலை நீட்டது அவசியம் அல்ல. කාටවත් ඇඟිල්ල දික් කරන්න අයිතියක් නැහැ. எங்களுக்கு யாருக்கும் விரலை நீட்டுவதற்கு உரிமை இல்லை. පැහැදිලිද කියන දේ? உங்களுக்கு தெளிவாக விளங்குகிறதா? සභාව ඇතුලේ වෙන්න පුළුවන්. சபைக்குள்ளாகவும், රට ඇතුලේ වෙන්න පුළුවන්. நாட்டுக்குள்ளாகவும், ලංකාවේ වෙන්න පුළුවන්. இலங்கைக்குள்ளாகவும், ලෝකේ රටවල් 225 230 තියෙන ඒ හැම රටකම හිතන්න නැති නිශ්චලතාවයක් තුළ භයංකර ලේවැකිරීම් සිද්ධ වෙයි. உலகத்தில் இருக்கிற அனைத்து நாட்டுகளுக்கும் குள்ளாவும் எதிர்பார்க்காத இரத்த சிந்திவு நடைபெறும். ඒ කියන්නේ හිතන්න නැති ආර්ථික වැටීමත් එක්ක මිනිස්යන්ගේ කුසගින්න දරා ගන්න බැරුව ලේවැකිරීම් සිද්ධ වෙයි. அது இருக்கிறதான பொருளாதார பிரச்சனைகளுக்கு நிமித்தம் அவங்க நினைத்து பார்க்க முடியாத பசியிலே மரணங்கள் நடைபெறும். හැබැයි ලොකු සමාදාන කාලයක් වගේ දැනෙනවා. ஆனாலும் மிகவும் சமாதானமான ஒரு காலமாக விளங்கும். ඒත් එක්කම அதே போன்று හිතන්න නැති நினைத்து பார்க்க முடியாத ස්වභාවික ව්‍යසනයන්. சுபாவங்கள் நடைபெறும். ඒ පැත්තෙනුත් කෝපෝ අය මැරි. அந்த பக்கமும் நிறைய காரியங்கள் மறித்து போகும். මරණය හරි නිශ්චල කාලයක් වගේ තියෙනවා තමයි මරණය එන්නේ. மிகவும் அமைதியான காலப்பகுதியிலே மரணங்கள் நடைபெறும். මේක ලේසි නෑ. இது மிகவும் சுலபமான காரியம் அல்ல. නිශ්චල වන්න. அமைதியாயிருங்கள், නිශ්චල වන්න. அமைதியாயிருங்கள், නිශ්ශබ්දව සිටින්න. அமைதியாயிருங்கள், නිශ්ශබ්දව සිටින්න. அமைதியாயிருங்கள். ඒ වෙලාවේදී அந்த நேரத்திலே අපිට දොස් පවරන්න බෑ. எங்களுக்கு குற்றம் சாட்ட முடியாது. අර රජේ තිබ්බනම් මේ රජේ තිබ්බනම් අර පාලකේ හිටියනම් මේ පාලකේ හිටියනම් அந்த ராஜ்யம் இருந்தால் நன்று, அந்த ராஜ்யங்கள் இருந்தால் நன்று என்று சொல்ல முடியாது. අපිට එහෙම කියන්න අයිතියක් නෑ. அப்படி சொல்ல முடியாது. ඒ නිසා තමයි ஆனப்படினாலே මෙතන කියන්නේ இந்த இடத்துல சொல்ல ඔබටයි මටයි කාටවත් දොස් පවරන්න අයිතියක් නෑ. දොස් පවරන්නත් එපා. ඔබ ප්‍රශ්න වලට උත්තර හොයන්නත් එපා. සියල්ල දෙවියන් වහන්සේට මේ 20යි 25 බාර දීලා නිශ්ශබ්දව නිශ්චලව සිටින්න. මම දෙවියන් වහන්සේ බව දැනගනිමු. ஆனப்படினாலே நீங்கள் ஒருவருக்கொருவர் குற்றம் சாற்றவும் வேண்டாம், பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடவும் வேண்டாம். எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். தேவன் எல்லாவற்றையும் செய்வார். මේ අවුරුද්දේ දෙවියන් වහන්සේට කොච්චර කාලය දෙනවද? දේව වචනේ කියවලා මෙනෙහි කරනවද? නිරහරව යාඥා කරනවද? මේ අය සියල්ලෙන් ජය ගනී. எவ்வளவாக இந்த வருடத்திலே தேவனுக்கு காலத்தை நேரத்தை கொடுத்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து தேவனுக்குள்ளாய் நேரங்களை ඒ කියන්නේ ඔබටයි මටයි මරණය නැහැ කියන එක නෙවෙයි. அது என்றால் உங்களுக்கும் எனக்கும் மரணம் வராது என்ற காரியம் அல்ல. ඔබටයි මටත් බඩගින්න දැනෙයි. உங்களுக்கும் எனக்கும் பசி விளங்கும். රටේ අභ්‍යන්තරයේ ප්‍රශ්න වෙනකොට ඒවා ඔබටයි මටත් දැනෙයි. நாட்டிலே நடக்கிறதான காரியங்களுக்குள்ளாய் உங்களுக்கும் எனக்கும் அது நடைபெறும். අපි දන්නේ නැහැ ස්වභාවික අන්තරු ස්වභාවික දේවල් නිසා ඔබයි මමත් මැරෙන්න පුළුවන්. சுபாவ காரியங்கள் நிமித்தம் நீங்களும் நானும் மரிக்கலாம். හැබැයි අපි මොන විදියට මරණය ආවත් ඔබටයි මටයි බලාපොරොත්තුවක් තියෙනවා. ஆனால் எப்படி எங்களுடைய மரணம் வந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ඒ සදාකාලික ජීවනය. அது சதாகால ஜீவன். ඒ සදාකාලික ජීවනය. அது சதாகால ஜீவன். මේක ඔබ හොඳට හිතට ගන්න. இது நீங்கள் சரியாக හැම අවුරුද්දෙම දෙවියන් වහන්සේ දෙන්නා වූ எல்லா வருடத்திலும் தேவன் கொடுக்கிறதான
එලිදරව්වන් හැම අවුරුද්දෙම සියල්ල සිද්ධ වෙන්න යනවා. அந்த வெளிப்படுத்தல்கள் எல்லாம் நடைபெற போகிறது. සියල්ල ඉෂ්ට වෙන්න යනවා. எல்லாம் நடைபெற போகிறது. ඉෂ්ට වෙලා තියෙනවා. நடைபெற்றிருக்கிறது. ඒ නිසා ஆனபடியினாலே මේ අවුරුද්දේ වෙන දේ இந்த வருடத்தில் நடக்க போற காரியமும் මේ අවුරුද්දේ වෙන දේ இந்த வருடத்தில் நடக்க போற காரியமும் ස්වාමීන් ධම්මම කියලා ඉවරයි. தேவன் இப்போது சொல்லி முடித்து ඒ விட்டார். නිසා කියන්නේ මොකද්ද? ஆனபடியினாலே என்ன சொல்லுகிறார்? අපි නිශ්චලව நாங்கள் அமைதியாக දේව පාමුලේ ඉන්න අවශ්‍යයි. தேவனுடைய பாதத்தில் இருக்க දේව வேண்டும். පාමුලේ ඉන්න අවශ්‍යයි. தேவனுடைய பாதத்தில் இருக்க வேண்டும். එදා යුද්ධ කරන වෙලාවේදී அன்று யுத்தம் பண்ணுகிறதான நேரத்திலே ආත්මික බර ආයුධය තමයි නමස්කාරය කියලා අපි බලුවා. ஆவிக்குரிய ஆயுதம் தான் நமஸ்காரம் என்று நாங்கள் பார்க்கிறோம். බර ආයුධය නමස්කාරයයි. ஆவிக்குரிய සතුරු බලකොටු පිදින බර ආයුධය නමස්කාරයයි. சத்துருவின் கோட்டை உடைப்படுகிறதான හදවතින් ස්වාමීන් වහන්සේට ලං වීමයි. நாங்கள் தேவனுக்குள்ளாய் கிட்டி சேர வேண்டும். ඔබ நீங்கள் ආත්මික යුද්ධේ පෙරගමන් කරුවෙක් වෙනවද? நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்திலே உண்மைதான ஒரு காரியமாய் இருப்பீர்களா? පෙරගමන් කරුවෙක් වෙනවද? முன்னாயத்தக்காரராய் இருப்பீர்களா? අද යොහන් බෞතිස්ත ගැන අපි කතා කරනවා. யோவான் ஸ்தானகரை එදා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පෙරගමන් කරු හැටියට හිටියා. அன்று இயேசு கிறிஸ்துவின் முதல் பயனாளியாக இருந்தார். සෙනෙහවන්ත දේවදරුවනි. அன்பான අද தேவனே, ඒකත් එක්ක වැරදි ඉගැන්වීමක් ඇවිල්ලා තියෙනවා. அதோடு இன்று வந்திருக்கிறது பிழையான படிப்பினை. කොරියාවෙන් ඇවිල්ලා තින්නේ. கொரியா தேசத்திலிருந்து வந்து வருகை தந்திருக்கிறது. පෙරගමන් කරු. முன்பதாக வருகிறவர் දැන් ඇවිල්ලා ඉන්නවලු යේසුස් වහන්සේගේ රහස් පැමිණීම ප්‍රථමයෙන් යොහන් වගේ එකෙක් ඇවිල්ලා ඉන්නවලු. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முத யோவானை போல මේ ஒருவர் විදිය බයිබලේ வந்திருக்கிறார். නැති ඉගැන්වීම්. இப்படி வேதத்தில் இல்லாத காரியங்களை සියොන් சியோன், ඒ සභාවේ නම සියොන් සභාව කියලා කියන්නේ. அந்த சபையின் பேர் சியோன் சபை என்று சொல்கிறார்கள். දැන් ඒ කට්ටිය කියනවා அவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் ස්වර්ගය කොහෙද තියෙන්නේ කියලා අහනවා. பரலோகம் எங்கு இருக்கிறது? ඔවුන් ස්වර්ගයක් නැහැයි කියනවා. அவர்கள் ஒரு பரலோகம் இல்லை என்று යේසුස් சொல்கிறார்கள். වහන්සේ අපිව එක් කරගෙන යන්න එන්නේ නැහැයි කියනවා. இயேசு கிறிஸ்து எங்களை அழைத்து செல்ல வரமாட்டார் என்று சொல்கிறார்கள். එහෙනම් அப்படியானால் ඔවුන් කියනවා அவர்கள் சொல்லுகிறார்கள் ජෙහෝවා සාක්ෂිකාරයන්ගේ ඉගැන්වීමම තමයි කියන්නේ. ஏகோவா சாட்சிக்காரர்களுடைய படிப்பினையே சொல்கிறார்கள். අලුත් අහස අලුත් පොළොව ගැන කතා කරනවා. புதிய வானம் புதிய பூமியை குறித்து එහෙනම් பேசுகிறார்கள். මේ ලෝකෙම තමයි ස්වර්ගය, මේ ලෝකෙම තමයි නිරය. அப்படி என்றால் இந்த உலகமே எங்களுக்கு பரலோகமும் நரகமுமாய் இருக்கிறது. එවන් භයංකර කාලයක ඔබයි මමයි සිටින්නේ. அப்படியான பயங்கரமான බයිබලයේ කියන අන්තිම කාලයේදී සභාව මුලා කරන ආත්මයෝ එනවා. வேதத்திலே சொல்லப்படும் சபையை முழக்கடிக்கிறதான ஆவிகள் வரும். දැන් එහෙනම් යේසුස් වහන්සේගේ රහස් පැමිණීම ඉතාමත් ආසන්න වෙන වෙලාවේදී அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய මේ සභාව වියුල් කරන இந்த சபையை ඒ වියුල්කමේ ආත්මය இந்த சபையை பிளவுபடுத்துகிறதான දැන් ஆவிகள் ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා. இப்பொழுதே நடைபெற்று ඒ හිස வருகிறது. පොඩි කරපු යක්ෂයා ඒ යක්ෂ පැට්ටුත් එක්ක එච්චර වැඩක් කරනවා නම් தலையை நசுக்கியதான அந்த சத்துருக்களோடு அவ்வளவு வேலை செய்கிறார் என்றால் ආස පොළොව මවා පාලනකට සේනාවල දෙවියන් වහන්සේ ඔබයි මායි සමග ඉන්නවා නම් வானத்தை பூமியும் படுத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் மத்தியில் என் மத்தியிலும் இருக்கிறார் என்றால் හිස පොඩි කරපු එක එහෙම කරනවා නම් தலையை நசுக்கினவர் அப்படி செய்வார் என்றால் ජීවමාන දෙවි කෙනෙක් ඔබයි මායි සමග ඉදිද්දී අපි ඊට වඩා කොච්චර වැඩ කරන්න ඕනේද? ஜீவன் உள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கக்குள்ள நாங்கள் அதை விட எவ்வளவாய் வேலை செய்ய வேண்டும். ඔබ ලේසියට මේක හිතන්නට එපා. இதை நீங்கள் சுலபமாக நினைக்க வேண்டாம். ඔබටයි මටයි යේසුස් වහන්සේ තුල අවංකව ලං වෙන්න බැරි වෙන්න සතුරා ඔබටයි මටයි රිංගනවා. உங்களுக்கும் எனக்கும் உண்மையாய் தேவனுக்குள்ளாய் கிட்டி சேர முடியாதபடி சத்துருவானவன் நமக்குள்ளாய் ඊට දෙන්න එපා මේ අවුරුද්දේ. இந்த வருடத்திலே මේ මොහොතේ තීරණය කරන්න. இப்பொழுது நீங்கள் ஒரு முடிவெடுங்கள். ඔබට කාර්යයන් වැරදි පේනවා නම් உங்களுக்கு யாரையாவது குறித்து பிழையான ඒක காரியத்தை එතනින්ම නවත්තන්න. அந்த இடத்திலே அதை நிறுத்தி விடுங்கள். තවත් කෙනෙක් ගැන වැරදි කතා කරනවා නම් இன்னொருவரை குறித்து நீங்கள் பிழையாய் கைக்கிறார்கள் என்றால் දැම්මම කියන්න නෑ මං අතීතේ වැරදි කතා කරන්නේ. இப்பொழுதே நீங்கள் சொல்கிற இந்த காரியங்களை நான் கதைக்க மாட்டேன். මම කාටවත් දොස් පවරන්නේ. நான் யாருக்கும் குற்றம் சாட்ட மாட்டேன். මං කාටවත් විරුද්ධව වැඩ කරන්නේ. நான்
நான் யாருக்கும் விரோதமாக செயற்பட மாட்டேன். මම නිශ්ශබ්ද වෙනවා. நான் அமைதியாக இருப்பேன். යේසුස් වහන්සේ මා තුළ ක්‍රියා இயேசு කරන්න. கிறிஸ்துவே நீங்க எனக்குள்ளாய் கிரியை ඔබට செய்யுங்கள். ඕනි දින මාව පාලනය කරන්න. உங்களுக்கு வேண்டிய பிரகாரம் என்னை ඔබ நடத்துங்கள். වහන්සේ පාවිච්චි කරන වාදිනය කරන මාව වෙනස් කරන්න. நீர் பாவிக்கிறதான ஒரு பாத்திரமாக ඔබගේ ආදරයෙන් ඔබගේ ප්‍රේමයෙන් මාව පුරවන්න. உடைய அன்பினால் என்னை நிரப்புங்கள். යේසුස් වහන්සේගේ ප්‍රේමයෙන් ඔබගේ මගේ හදවත පිරෙන්න. இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் உங்களுடைய என்னுடைய உள்ளம் நிரம்ப நிரம்ப අපි ළඟ තියෙන ඊර්ෂ්‍යාව, වෛරය, ක්‍රෝධය, තිත්තකම්, සල්ලාලකම් සියලු කුපාඩිකම් ඔක්කොම එළියට යන්න යනවා. உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் இருக்கிறதான எல்லா பிள்ளையான காரியங்களும் உள்ளத்திலிருந்து எல்லாம் வெளியில் போய்விடும். එතකොට අපිට ගොඩාක් නිශ්චලව ප්‍රශ්න වලට මුහුණ දීලා ජය ගන්න පුළුවන්. அப்பொழுது எங்களுக்கு மிகவும் அமைதியாய் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வெற்றியை பெற முடியும். ද්විතීය කතාව පොතේ யாத்திராகமம் එකේ 1 அதிகாரம் 31 කියවන්න. සනේවන්ත දේව දරුවනි, அன்பான தேவ பிள்ளைகளே, දැන් මෙතන කියනවා උඹලා නිශ්චලව ඉන්න. நீங்கள் அமைதியாய் මම තමයි සටන් කරන්නේ. நான் தான் யுத்தம் பண்ணுவேன். අපි බැලුවා යෙරිකෝ පවුර ගැන. நாங்கள் பார்த்தோம் எரிகோ දැන් යෙරිකෝ පවුරේදී அந்த எரிகோ மதிலுக்குள்ளாய் කාටද මේ සෙනග ස්තුති ප්‍රශංසා කරේ? யாருக்கு இந்த ஜனங்கள் நமஸ்காரம் செய்தார்கள்? කාටද ස්තුති ප්‍රශංසා කරේ? யாருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்தார்கள்? කාටද ස්තුති ප්‍රශංසා කරේ? யாருக்கு நன்றி செலுத்தினார்கள்? දෙවියන් වහන්සේට. தேவன். අහස පොළොව මවා පාරගෙන සේනාවල දෙවියන් වහන්සේට. வானத்தையும் பூமியையும் படைத்த சேனைகளின் தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். ඇයි? ஏன்? ඒ නමස්කාර කණ්ඩායමට පෙරටුවෙන් සේනාවල දෙවියන් වහන්සේ ගමන් කරා. அந்த நமஸ்காரம் Hallelujah. முன்பதாக சேனைகளின் Hallelujah. சென்றார். ஹalleluya. කියවන්න බලන්න. உபாகமம் ද්විතීය කතාව එකේ 31. உபாகமம் 1 அதிகாரம் 31வது வசனம். නුඹලාට පෙරටුව යන්නා වූ නුඹලාගේ දෙවි වූ ස්වාමින් වහන්සේ මිසරෙහිද කාන්තාරයෙහිද නුඹලාගේ ඇස් සමුයෙහි නුඹලා උදෙසා කළ සියල්ලේ හැටියට උන්වහන්සේම නුඹලා උදෙසා යුද්ධ කරනවා ඇත. මිනිසෙකු තමාගේ පුත්‍රයා උසුලාගෙන යන්නාක් මෙන් නුඹලා මේ ස්ථානෙට පැමිණෙන තෙක් ආවා වූ මුළු මාර්ගයෙහිම නුඹේ දෙවි වූ ස්වාමින් වහන්සේ නුඹ උසුලාගෙන බව නුඹ දැකලා තිබේ. ආමේන්. ஆமென். දැන් පහුගිය අවුරුද්ද දිහා හැරිලා බලන්න. நீங்கள் கடந்த வருடத்தை එදා குறித்து ඊශ්‍රායල් பாருங்கள். සෙනග அன்று இஸ்ரேல் ஜனங்கள் වහල්කමේ ඉන්නකොට அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது වහල්කමෙන් බේරගෙන ගෙනාවා. அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். එහෙනම් අපි ஆனால் நாங்கள் ශරීරයක් කැඩිලා වහල්කමේ හිටියේ නෑ මිසරේ. நாங்கள் ஒரு சரீர ரீதியாக அடிமையாக හැබැයි இருக்கவில்லை. මිසරේ වගේ පාපේ වහල්ලු හැටියට හිටියා. ஆனா எகிப்தை போல நாங்கள் பாவத்திலே அடிமையாக இருந்தோம். අපි පේන ඊජිප්තුවකට වඩා නං- කියන්නේ ආත්මික ඊජිප්තුවක් වගේ සාතන්ගේ වහල්ලු හැටියට අපි හිටියා. நாங்கள் ஆவிக்குரிய ஆத்துமக்களை போல எகிப்துக்குள்ளாய் நாங்கள் சாத்தானுக்குள்ளாய் இருந்தோம். යේසුස් වහන්සේගේ ලේ වලින් අපි දැන් නිදහස් වෙලා ආවිල්ලා තියෙනවා. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் விடுதலை அடைந்து මම வந்திருக்கிறோம். ඔබට ඊට පස්සේ පණිවිඩයක් ගෙනාවා. ඒ ආත්මිකව අපි නිදහස් වෙනකොට අපි එනවා කොහෙටද? நாங்கள் ஆவிக்குரிய ரீதியாக நாங்கள் விடுதலை அடைந்த பிறகு நாங்கள் வருவது කාන්තාරේට. வனாந்தரத்திற்கு. දැන් මේ දෙමළ භාෂාවෙන් වනාන්තරම් කියන එකයි අපි වනාන්තරේ කිව්වමයි සිංහලෙන් එනකොට කැලයක් කියලා කියන්නේ නෑ. කැලයකට නෙවෙයි. தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் வேறு விதமாக சொல்லப்படுகிறது. வனாந்தரம் என்றால் காடு என்று சொல்லப்படுகிறது. නමුත් ඒ වනාන්තරය කියන්නේ කෙලින්ම කාන්තාරයක්. வனாந்தரம் என்று சொல்றது ඒ කාන්තාරයේදී அந்த வனாந்தரத்திலே பாலைவனத்திலே බොණ්ඩ වතුර නැහැ කිව්වා. அந்த பாலைவனத்திலே குடிக்க தண்ணீர் இல்லை. සේනාවල දෙවියන් වහන්සේ පර්වතයෙන් වතුර දුන්නා. சேனைகளின் தேவன் பர்வதத்திலிருந்து මොහුට தண்ணீர் කන්න கொடுத்தார். නැහැ කිව්වා. அவர்கள் உணவில்லை என்றார்கள். අපිට ප්‍රෝටීන් නැහැ කිව්වා. அவர்களுக்கு புரோட்டீன் இல்லை என்றார்கள். මස් නැහැ කිව්වා. இறைச்சி இல்லை என்றார்கள். කාන්තාරයේ මස් දුන්න දෙවියන් වහන්සේ. பாலைவனத்திலே இறைச்சியை கொடுத்த தேவன். ස්වර්ගයේ මණ්ඩ දුන්න දෙවියන් වහන්සේ. பரலோகத்திலிருந்து மன்னாவை கொடுத்த தேவன். කාන්තාර ගමනේදී அந்த வனாந்தர பயணத்திலே කොහෙන්ද කෑම? எங்கு உணவு? ලක්ෂ 36ක සෙනගට කොහෙන්ද කෑම? 36,000 ஜனங்களுக்கு எங்கிருந்து உணவு? ඒ දෙවියන් වහන්සේ அந்த தேவன் ඔබයි මමයි ආත්මික
නිදහස් වෙලා එනකොට කාන්තාරයට එනකොට நீங்களும் நானும் விடுதலை அடைந்து හැබැයි අද අපිට පේන කාන්තාරයක් නැහැ. ஆனால் நாங்கள் අපි අන්තිම ආත්මික කාන්තාරයක් මැදින් යන්න සිද්ධ වෙනවා. நாங்கள் ஆவிக்குரிய வனாந்தரத்துக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும். ඒ ආත්මික කාන්තාරේ அந்த ஆவிக்குரிய வனாந்தரம் අපිට මාරා හම්බෙයි. எங்களுக்கு மாறா සූකොත් හම්බෙයි. සූකොත්. எங்களுக்கு சூக்கோத் கிடைக்கும். ඔයගලන්ට මම ඒ ගැන ගිය අවුරුද්දට ඉස්සලා ඒ පණිවිඩ තියෙනවා YouTube එකේ බලන්න. அந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் முதல் வருடத்தில். සෙනෙහවන්ත දේව දරුවනි. அன்பான தேவ பிள்ளைகளே, ඒ කියන්නේ ඔබ ප්‍රශ්න, කරදර, දුක, වේදනාව මැදින් යන වෙලාවේදී நீங்கள் வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்துக்கு மத்தியிலே செல்லும் பொழுது, කාන්තාරේ කාත් කවුරුත් නැහැ අපිට උදව් කරන්න. வனாந்தரத்தில் உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள், உதவி කිසිම செய்ய කෙනෙක් එන්නේ නැහැ. யாரும் வர மாட்டார்கள், තීන කෙනෙක් දෙන්නේ නැහැ. இருக்கிறவரும் கொடுக்க மாட்டார்கள். අපිත් ඒ කාන්තාර ගමනකට ඇතුල් වෙලා ඇති. நாங்களும் அந்த வனாந்தர பயணத்திலே நாங்கள் හැබැයි ඒ செல்கிறோம். ගමනේදීත් යේසුස් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා. ஆனாலும் அந்த பயணத்திலும் இயேசு கிறிஸ்து எங்களோடு හalleluya. ඒ යේසුස් වහන්සේ ජීවමානයි. அந்த இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். ඔබට තනිකම දැනෙයි. உங்களுக்கு தனிமை விளங்கும், ඔබට කවුරුත් උදව් කරන්න නැහැ කියලා දැනෙයි. உங்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்று விளங்கும். මේ සමහරක් අය ළඟ තියෙනවා. சிலரிட மண்டையிலே இருக்கிறது. කාන්තාර ගමන යනකොට අපිට හවු වෙනවා සමහරක් වෙලෙන්දෝ. நாங்கள் வனாந்தர பயணத்திலே செல்லும் සමහරක් ගමන් යන්න හවු වෙනවා. எங்களுக்கு நிறைய பேர்கள் ඔවුන් ළඟ වතුර තියෙනවා. அவர்களிடையிலே ඔවුන් தண்ணீர், ළඟ කෑම තියෙනවා. அவர்களிடையிலே உணவு ඔවුන් இருக்கும், ළඟ හැම දෙයක්ම තියෙනවා. அவர்களிடையிலே எல்லாம் හැබැයි இருக்கும். ඔවුන්ට අවශ්‍ය කරන දේ නිසා අපිට දෙන්නේ නැහැ. அவர்களுக்கு தேவைப்படுகிறபடினால எங்களுக்கு தர மாட்டார்கள். ඔවුන් දෙන්න පුළුවන් වුණත් அவர்கள் கொடுக்க முடிந்தாலும் මගදී අපිට කරදරයක් වුණොත් අපි අතිරික්තයක් ඇදලා තියාගන්න ඕනේ කියලා අපිට දෙන්න නැතුව යයි. இடையிலே எங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அவர்களுக்கு கடுமையாய் வைத்துக் கொள்ள ඒ வேண்டும். වෙලාවේ අපිට දුක දැනෙයි. அந்த நேரத்தில் எங்களுக்கு අයියෝ ஐயோ අයියෝ ஐயோ මේ මිනිසුන්ට දිවිලත් අපිට දෙන්නේ නැහනේ. எங்கள் அண்டையில இருந்தும் எங்களுக்கு தர අයියෝ மாட்டார்கள். ஐயோ අපි තනි වුණානේ. நாங்கள் தனிமை அடைந்தோம். යේසුස් වහන්සේ ළඟට ආවා. இயேசு கிறிஸ்து அண்டையிலே வந்தோம். අපිට කිලු ඥාතියත් අපිව තනි කරා. எங்கள் அண்டையில இருந்த உறவுகளும் எங்களை ඔවුන්ට සල්ලි விட்டுவிட்டார்கள். දෙනවා. அவர்கள் அண்டையில சல்லி ඔවුන්ට இருக்கிறது. කෑම දෙනවා. அவர்கள் அண்டையில உணவு ඔවුන්ට இருக்கிறது. වතුර දෙනවා. அவர்கள் அண்டையில தண்ணீர் ඔවුන්ට இருக்கிறது. හැම දෙයක්ම දෙනවා. அவர்கள் அண்டையில எல்லாம் අපිට இருக்கிறது. දෙන්න පුළුවන්කම තිබ්බා. அவர்களுக்கு கொடுக்க முடிந்த අපි යේසුස් වහන්සේ ළඟට ආපු නිසා நாங்கள் இயேசு கிறிஸ்து அண்டையில வந்தபடினால் ඔවුන් අපිට දෙන්නේ නැහනේ. அவர்கள் எங்களுக்கு தர மாட்டார்கள். ඔබට තනිකම දැනෙයි. உங்களுக்கு தனிமை ඒ තනිකම දැනෙන්න. அந்த தனிமையான உணர்வு வரும் வரை යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබත් එක්ක ඉන්නවා. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார். යේසුස් වහන්සේ ඔබව இயேசு கிறிஸ்து உங்களை තාත්තා කෙනෙක් දරුවෙක්ව වඩාගෙන යන්න ආත්මෙන් தன்னுடைய தகப்பன் தன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு මේ செல்வதைப் போல 2025 இந்த 2025 මේ තාත්තා ඔබව එක් කරගෙන යන්න යනවා. இந்த தகப்பன் உங்களை அழைத்து செல்வார். ඔබට එන සියලු අමාරුකමේදී உங்களுக்கு வருகிறதான எல்லா கஷ்ட ඔබට நேரத்திலும், එන සියලු වේදනාවේදී உங்களுக்கு வருகிறதான எல்லா வேதனைகள் ඔබට යන්න බැහැ කියලා දුක දැරිලා වේදනාවෙන් වැතිරෙන වෙලාවේදී உங்களுக்கு போக முடியவில்லை என்று நீங்கள் துக்கம் தெரிந்து விழுகிறதான நேரத்திலும் මේ අහස පොළොව මවා පාලනය කළ සේනාවල දෙවියන් වහන්සේ இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சேனைகளின் தேவன் තාත්තා කෙනෙක් හැටියට தகப்பனாக වැටලින්න අපිව விழுந்திருக்கிற எங்களை නැගිට්ටවලා எழுப்பாட்டி වඩාගෙන எங்களை தூக்கி கொண்டு තාත්තා කෙනෙක් දරුවෙක් වඩාගෙන යන්න ආත්මෙන් பிள்ளையை தகப்பன் தூக்கி செல்வதைப் போல මම උණුබ ආරයි යනවා. நான் உங்களை எடுத்து செல்வேன். මම උණුබ ආරයි යනවා. நான் உங்களை எடுத்து செல்வேன். ඒක නේද ද්විතීය කතාවේ පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 31 කියන්නේ. அதைத்தானே உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 30-31ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. කවුරු ඔබවයි මාවයි අතහැරියත් யார் உங்களை என்னையும் கைவிட்டாலும் මේ 2025 இந்த 2025 යේසුස් වහන්සේ ඔබවයි මාවයි වඩාගෙන තාත්තා කෙනෙක් හැටියට ඔබවයි මාවයි ගෙනියන්න යනවා. இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தூக்கி கொண்டு ஒரு தகப்பனை போல உங்களையும் என்னையும் எடுத்து செல்வார். හalleluya ஹalleluya හalleluya. ஹalleluya. ඔබ ඉඩ දෙන්න ලෑස්තිද? நீங்கள் இடம் கொடுக்க தயாரா? ඔබ ඉඩ දෙන්න ලෑස්තිද? நீங்கள் இடம் கொடுக்க தயாரா? ඔබගේ අතේ තියෙන්නේ. உங்களுடைய கரத்திலே ඔබගේ අතේ තියෙන්නේ. உங்களுடைய கரத்திலே මේ ආත්මික යුද්ධයක් இந்த ஆவிக்குரிய මම யுத்தம். කිව්වා நான் சொன்னேன், මාංශයටත් රුධිරයටත් විරුද්ධව නෙවෙයි තියෙන්නේ. மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் விரோதமாக அல்ல, ආත්මයට විරුද්ධ යුද්ධයක් තියෙන්නේ. ஆத்துமாவுக்கு விரோதமாக இருக்கிறது. නොපෙනෙන බලවේගයක් එක්කයි අපිට යුද්ධය තියෙන්නේ. නොපෙනෙන බලවේගයක්. உங்களுக்கு தெரியாத ஒரு பலத்தோடு தான் எங்களுக்கு இருக்கிறது ඒ யுத்தம். සියල්ලෙන් ඔබයි මමයි ජය ගන්න அது යනවා. எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் வெற்றி பெற, ඒ ජය ගන්න නම් அந்த வெற்றியை பெற ඒ வேண்டுமானால், ජය ගන්න නම් அந்த வெற்றியை பெற வேண்டுமானால் මොකද්ද වෙන්න ඕනේ? என்ன செய்ய வேண்டும்? මොකද්ද වෙන්න ඕනේ? என்ன செய்ய வேண்டும்? නමස්කාරයක් යාඥාවක් දේව වචනයක්
සියල්ල එකට කැටි වෙලා අපි යන්න අවශ්‍යයි. நமஸ்காரமும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய யாத்ராව. ஜெபமும் நாங்கள் தேவனுக்குள்ளாய் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும். මේ ටික කැටි වෙලා යන්න ඕනේ. இதெல்லாம் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும். එකට එකක් බැඳිලා යන්න ඕනේ. ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்ல வேண்டும். ඒ විදිහ තමයි අපි ජය ගන්න යන්නේ. அப்பொழுது தான் நாங்கள் வெற்றி பெறுவோம். නමස්කාරය විතරක් තිබ්බට වැඩක් නැහැ. ඇයි අපි නමස්කාර කරන්න කියලා දන්නේ නැත්තම්? நமஸ்காரம் மாத்திரம் இருந்தால் எங்களுக்கு வேலையிலே நமஸ்காரம் மாத்திரம் ஏன் நாங்கள் செய்ய வேண்டும் என்று ඇයි නමස්කාර කරන්න කියන එක දන්නවා නා දැනගන්නේ කොහොමද? ஏன் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்வது දේව වචනය. தேவனுடைய வார்த்தையிலே දේව වචනය. தேவனுடைய வார்த்தை දේව වචනේ දැනගන්න ඕනේ. தேவனுடைய வார்த்தை දේව වචනය ගැන දැනගන්න ඕන තමයි. தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்ளும் போது ජීවමාන දෙවියන් වහන්සේ ගැන අපි තවත් ඉගෙන ගන්න යන්නේ. ஜீவனுள்ள අන්දකින්න යන්නේ. ஜீவனுள்ள தேவனை ඒ குறித்து දෙවියන් நாங்கள் அறிந்து වහන්සේ. கொள்ளும். அந்த தேவன் ඒ දෙවියන් වහන්සේ அந்த தேவன் යහපත් நல்லவர் කියලා දකින්නේ என்று காண்கிறோம் වචනේ තුලින්. வார்த்தைக்குள்ளாய். හalleluya. ஹalleluya. එන මේ ඔක්කොම එකට එකක් බැඳිලා නේද තියෙන්නේ. அப்படி என்றால் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று එකකට එකක් இணைக்கப்பட்டுள்ளது. අන්තන් යන්න බෑ. ஒன்றொன்றும் விட்டு செல்ல முடியாது. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. එහෙනම් මේ 20 25 ජය ගන්න. அப்படி என்றால் இந்த 20 25 வெற்றி பெற வேண்டும். මේ පොඩි කණ්ඩායම ඇති. இந்த சிறிய குழு විශාල දෙයක් කරන්න. பெரிய காரியங்களை செய்ய முடியும். යේසුස් වහන්සේත් එක්ක හිටපු ගෝලයෝ 12 දෙනා තමයි. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 சீசர்கள் தான் 120 උනේ. 120 ஆகினார்கள். 120 තමයි. 120 பேர் தான் ලෝකේ ජය ගත්තේ. உலகத்தை ஜெயித்தார்கள். එහෙනම් අපිට බැරිද? அப்படி என்றால் எங்களுக்கு එහෙනම් முடியாதா? එදා ගෝලයෝ 12 දෙනාත් එක්ක හිටපු යේසුස් වහන්සේ නෙවෙයිද අද අපිත් එක්ක ඉන්නේ? அன்று 12 சீசர்களோடு இருந்தவர் அல்லவா இன்று ඒ நம்மளோடு இருக்கிறார்? 120ත් එක්ක හිටපු යේසුස් වහන්සේ නෙවෙයිද අද අපිත් එක්ක ඉන්නේ? அந்த 120 பேரோடு இருந்தவர் ඒ அல்லவா ආත්මයන් எங்களோடு වහන්සේ இருக்கிறார்? නෙවෙයිද අපිත් එක්ක அந்த ඉන්නේ? ஆவிக்குரிய தேவன் அல்லவா எங்களோடு ඒ இருக்கிறார்? මෞංකාරය නෙවෙයිද අපිත් එක්ක அந்த ඉන්නේ? அழைப்பின் தேவன் அல்லவா எங்களோடு இருக்கிறார்? එහෙනම් මේ 20 25 අපි ජය ගන්න යනවා. அப்படி என்றால் 20 25 நாங்கள் வெற்றி பெற போகிறோம். කිසිම ආත්මික බලවේගයකට විරුද්ධ බලවේගයකට ඔබට ඇතුල් වෙන්න ඉඩ දෙන්නේ. எந்த ஒரு ஆவிக்குரியத்துக்கு விரோதமாய் நாங்கள் எந்த பலத்துக்கும் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ඔබ වෙනස් වෙන්න ලෑස්තිද? நீங்கள் மாற தயாரா? ස්නේහවන්ත දේව දරුවනි. அன்பான தேவ பிள்ளைகளே 32 33ක් කියවන්න. 32 33 வாசியுங்கள். ද්විතීය කතාව 1 32 33. உபாகமம் முதலாம் அதிகாரம் 32 ඒ 33. නුඹලා යා යුතු මාර්ගයේ රාත්‍රියේ ගින්නෙන්ද දවාලේ වලාකුළෙන්ද නුඹලාට පෙන්වමින් නුඹලාට කූඩාරම් ගසා ගන්නට ස්ථානයක් යොදා දෙන පිණිස මාර්ගයේ නුඹලාට පෙරටුව ගියා වූ නුඹලාගේ දෙවි වූ ස්වාමින් වහන්සේ නුඹලා මේ කාරණේදී විශ්වාස කළේ නැත. එහෙනම් අපිට 20යි 24 වැරදුනේ ඇයි? ஏன் எங்களுக்கு 20 24 பிழைத்தது? මේ ආත්මික යුද්ධයේදී ஆவிக்குரிய யுத்தத்திலே දෙවියන් වහන්සේ මගෙත් එක්ක ඉන්නවා කියන එක ඔබටයි මටයි අමතක වුණා. தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை உங்களுக்கும் எனக்கும் அது மறந்து போய்விட்டது. නැද්ද? இல்லையா? නැද්ද? இல்லையா? අපිට දෙවියන් වහන්සේ අමතක වෙනවා. எங்களுக்கு தேவனை மறந்து එදා යේසුස් වහන්සේගේ ගෝලයෝ 12 දෙනා බෝට්ටුවේ යන වෙලාවේදී அன்று இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 சீசர்கள் යේසුස් படகில் වහන්සේ ඒ செல்லும்போது බෝට්ටුවේ හිටියා. இயேசு கிறிஸ்து அந்த படகிலே இருந்தார். කුඩාටු ආවා. காற்று வந்தது. වතුර බෝට්ටුවට පිරෙන්න පටන් ගත්තා. தண்ணீர் அந்த கப்பலுக்கு நிறைய ஆரம்பித்தது. ගෝලයෝ කැළඹුණා. சீசர்கள் ஐயோ! அடைந்தார்கள். අයියෝ! ஐயோ අයියோ! ஐயோ අපි මැරෙන්න යනවා. நாங்கள் இறக்க අපු போகிறோம். බේරගන්න කවුරුත් නැද්ද? காப்பாற்றிக் கொள்ள யாரும் இல்லை. කෑ ගැහුවා. கத்தினார்கள். ඔවුන්ට අමතක වුණා. அவர்கள் மறந்து போனார்கள். පුදුම දහස්කන්ධ කරන දෙවියන් වහන්සේ ගැලවුම්කාරයා යේසුස් වහන්සේ අපේ තාත්තා අපිත් එක්ක ඉන්නවයි කියන එක අමතක වුණා. அவர்களுக்கு மறந்து போய்விட்டது. அற்புதம் செய்கிறவரும் எங்களோடு இருந்த தகப்பன் விடுதலை நாயகன் எங்களோடு இருக்கிறார். එහෙනම් ඔබටයි මටයි ප්‍රශ්න වෙන වෙලාවේදී அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் ඔබටයි මටයි ආත්මික යුද්ධය තද වෙන වෙලාවේදී எனக்கு ஆவிக்குரிய யுத்தம் வருகிற நாள் ඔබටයි මටයි අමතක වෙලා உங்களுக்கும் எனக்கு மறந்து යේසුස් වහන්සේ මගෙත් එක්ක ඉන්නවා. இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். යේසුස් වහන්සේ මගෙත් එක්ක ඉන්නකොට අමතක වෙනකොට இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகும். මම ඒ යුද්ධයෙන් ජය ගන්න මම ක්‍රම හොයනවා. அந்த யுத்தத்திலே வெற்றி பெற நான் ஒவ்வொரு வழிகளை தேடுவேன். මම ක්‍රම හොයනකොට நான் வழிகளை தேடும் போது මොකද්ද දන්නව සිද්ධ වෙන්නේ? என்ன திரும்ப நடைபெறும்?
මාංශවත් වෙනවා. நான் மாம்சமாக மாறுவேன். ආත්මයෙන් අපි ඈත් වෙනවා. ஆவிக்குரிய ரீதியிலிருந்து අපි ආත්මයෙන් ඈත් වෙන වෙලාවේදී ஆவியிலிருந்து நாங்கள் ஆத்மாவிலிருந்து விலகி சென்று මමත්වය එනවා. நான் என்ற මම நான் මම நான் මම කියන එක ආපු ගමන් நான் என்று வந்த பிறகு මම පරාජය වෙන්න යනවා. நான் தோல்வி அடைந்து விடுவேன். දැන් පැහැදිලි වෙලා තියෙනද? இப்போ உங்களுக்கு එහෙනම් මේ 20යි 24 නෙවෙයි කිතුණු ජීවිතය ඔබ අවුරුදු 50ක ආවත් අවුරුදු 100ක් ආවත් වැඩක් නැහැ. යේසුස් වහන්සේව අපිට අමතක වෙනවා නම් අපිට ප්‍රශ්නයක් එන වෙලාවෙදී 20-24 போல அல்ல, இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் மறந்து விடுவோம் என்றால் எங்களுக்கு எதுவும் நடைபெறாது. පැහැදිලිද? விளங்குகிறதா? එහෙනම් මෙතන කියන්නේ මොකද්ද? அப்படி என்றால் இந்த இடத்துல ඉස්සල්ලා சொல்லப்படுகிறது 30 කියනකොට කියනවා முதல்ல 30-31 මේ ආත්මික යුද්ධයෙන් මේ යුද්ධයෙන් මම ජය දෙනවා. இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நான் வெற்றியை ඔබලා தருவேன். මගේ දරුවෝ நீங்கள் என்னுடைய මම பிள்ளைகள், උඹලව වඩාගෙන යනවා. நான் உங்களை தூக்கி செல்வேன். මෙච්චර කියලා இவ்வளவு சொல்லியும் අපිට යුද්ධයේ ඉඳලාදී ප්‍රශ්නේ එන වෙලාවේදී අපිට අමතක වෙනවා මෞන්කාරයන්න් වහන්සේ ඔබයි මායි වෙනින් ජීවිතේ පූජා කළ ඔබයි මාවයි නිදහස් කරගත්ත ඒ යේසුස් වහන්සේ අපිව සනසන ආත්මයන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවයි කියන එක අපිට අමතක වෙනවා. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன வேதனைகள் வந்தாலும் எங்களோடு எங்களை மீட்டுக் கொள்ளுகிற எங்களை ஆவிக்குரிய ரீதியில வழி நடத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மறந்து விடுகிறோம். අපිට අමතක වෙනවා. எங்களுக்கு மறந்து போய் விடுகிறது. එහෙනම් අද ගොඩාක් ප්‍රශ්න විසඳෙන්නේ නැත්තේ ඇයි? அப்படியானால் இன்று அநேக பிரச்சனைகள் முடிவடைவதில்லை. ஏன்? යේසුස් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා කියන එක අමතක වෙනවා. இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார் என்பதை සුදාත්ම மறந்து මඟ පෙන්වීම අපිට අමතක වෙනවා. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தலை மறந்து விடுவோம். එතකොට මොකද වෙන්නේ? அப்பொழுது என்ன நடைபெறும்? අර බෝට්ටු හිටපු ගෝලයෝ වගේ එහෙට යනවා මෙහෙට යනවා වතුර එළියට විසික් කරනවා. ඔවුන් බකට් එකක් එළියට යනකොට බකට් 50 කට වතුර ඇතුළට යනවා බෝට්ටුවට. அந்த படகிலே இருந்த சீசர்களை போல கலக்கம் அடைந்து தண்ணீரை எடுத்து ஊற்றி அப்படி நடைபெறும். අපි එක ප්‍රශ්නයකට උත්තරයක් මාංශයෙන් වෙනකොට ඊට වඩා තව ප්‍රශ්න 50ක් අපිට අතුල් වෙලා. நாங்கள் மாம்ச ரீதியாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடும் பொழுது அதை விட 50 வீதமான பிரச்சனைகள் எங்களுக்கு வந்துவிடும். 20යි 25ත් එහෙම තමයි වෙන්න යන්නේ ඔබ යේසුස් වහන්සේට ඉඩ දුන්නේ නැත්තම්. 20-25 அப்படியே நடைபெற போகிறது நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்காவிட்டால். මේ 20යි 25 නිශ්චලකම තමයි ඔබගේ ජීවිතේ ජය දෙන්න යන්නේ. 20-25 உங்களுக்கு அமைதியா இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறது. සෙනෙවන්ත දේව දරුවනි அன்பான தேவ பிள்ளைகளே, ද්විතීය කතාවේ 2:25 உபாகமம் 2:25 வசனம் මොකද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? ද්විතීය කතාවේ உபாகமம் 2:25 2:25 வசனம். සෙනෙවන්ත දේව ඒ අපි ඒ පරිච්ඡේදය අනිත් පරිච්ඡේදය එක அதே அதிகாரத்தில் 2வது அதிகாரம் 25வது வசனம். සෙනෙවන්ත දේව දරුවනි அன்பான தேவ பிள்ளைகளே, අද අපි වෙනස් වෙන්න ඕනද නැද්ද කියන එක මේ වචනේත් එක්ක 20:25 ජය ගන්න නම් நாங்கள் மாற்றமடைய வேண்டுமா இல்லையா என்பது 20-25 நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் මුළු අහසිනියට සිටින සෙනගවල් පිටට නුඹ නිසා තැතිගැන්ම හා බය පමුණුවන්ට අද දවසේ පටන් ගනිමි. ඔවුන් ඔබේ ප්‍රවෘත්ති ආසා නුඹ නිසා වෙවුලමින් අතිශයින් කැළඹෙනවා යයි කී. ආමේන් හalleluya Hallelujah. මොකද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? මොකද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? අපි දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා යේසුස් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා ශුද්ධාත්ම වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා කියලා ප්‍රශ්න වලට විසඳුම යේසුස් වහන්සේ ළඟ තමයි කියන එක හිතුවා නම් එයාට ඉඩ දුන්නා නම් අපි නිශ්චල වුණා නම් මොකද්ද වෙන්නේ? நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது எனக்கு என்னோட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடைபெறும்? මොකද්ද වෙන්නේ? என்ன நடைபெறும்? ඔබයි මමයි දිහා දැකලා நானும் நீங்களும் அவர்களை கண்டு මිනිස්සු බය වෙන්න යනවා. உங்களையும் என்னையும் பார்த்து மனிதர்கள் பயப்பட போகிறார்கள். ඒකට හේතුව அதற்கான காரணம் අපි මෙච්චර පීඩා කරලා நாங்கள் இவ்வளவு அவர்களுக்கு பிரச்சனை பண்ணியும் අපි මෙච්චර මුන්ට රිදලා இவ்வளவா நாங்கள் வலிகளை அவர்களுக்கு கொடுத்தோம். මුන් නිශ්චල වෙන්නේ ඇයි? ஏன் இவர்கள் அமைதியாய் இருக்கிறார்கள்? මොන ගේමක් අපිට අමරනවද දන්නේ නැහැ. என்ன ரகசியம் கடைபிடிக்கிறார்களோ தெரியவில்லை. තේරෙනවද කියන දේ? விளங்குகிறதா? එතකොට අපි යන එනකොට මේ මිනිස්සු බයයි. நாங்கள் செல்லும் போது அவர்கள் பயப்படுவார்கள். අපි උට උගුල්ලටවලා තියෙයි. උගුල්ලටවලා තියෙයි. அவங்க எங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடலாம்.
බොරු වලවල් කපලා තියෙයි. எங்களுக்கு பொய்யான குழிகளை வெட்டி வைத்திருக்கலாம். නමුත් අපි වැටෙන්නේ. ஆனாலும் நாங்கள் விழுந்து போவதில்லை. අපි ඒ උගුල් වලට අහු වෙන්නේ නැහැ. நாங்கள் அந்த காரியங்களுக்கு அகப்படுவதில்லை. මන්ද மந்திரங்களுக்கு right අපි ඒවට අහු වෙන්නේ නැහැ. நாங்கள் அந்த மந்திர கட்டுகளுக்கு அகப்படுவதில்லை. මුන්ට හුණියම් කරනවා. அவர்கள் எங்களுக்கு சூனியங்களை செய்வார்கள். ගුරුකම් කරනවා. எங்களுக்கு சூனியங்களை செய்வார்கள். ඒත් වදින්නේ. ஆனாலும் எங்களுக்கு படுவதில்லை. පුදුමයි. புதுமையான காரியமே. බය වෙන්න යනවා. அவர்கள் பயப்படுவார்கள். අපේ පුතාලගේ කුඹුරට උර වෙනවයි කිව්වා. என்னுடைய சகோதரன் மகனுடைய வயலுக்கு අපි කුඹුර වටේ ගිහලා යාත්‍රා කරා. அந்த வயலை சுற்றி நாங்கள் ஜெபம் செய்தோம். අර ටික ගලවනකන් එක පඳුරක්වත් ඌරෙක් ගැහුවේ නෑ. அந்த கிழங்குகளை கலட்டும் வரை ஒரு கிழங்கு கூட ஆபத்து விளைவிக்கலை பன்றிகள். මිනිස්සු බය වෙන්න යනවා. ஜனங்கள் பயப்படுவார்கள். අනේ අපි මෙච්චර ආරක්ෂාවට මේවා කරලා කරන්ට් එකක් දාලා එහෙම නැත්නම් පඹයක් දාලා ඔක්කොමත් දාලා ඒත් සත්තු වෙනවා. நாங்கள் இவ்வளவு பாதுகாப்பா எல்லாவற்றையும் போட்டு கரண்ட்டுகளை எல்லாம் போட்டு அப்பையும் எங்களுக்கு மிருகங்கள் வருகிறதே. මුන්ගේ කරන්ට් එකක් නෑ පඹයොත් නෑ මුකුත් නෑ. ඒත් එක සතෙක්වත් ඇවිල්ලා මුන්ගේ වගාව විනාශ කරන්නේ නෑ. இவர்களுக்கு கரண்ட்டும் இல்லை, ஒரு பொம்மையும் இல்லை, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஆனால் இவர்களுடைய ஒரு பகுதியை கூட மிருகங்கள் வீணடிக்கவில்லையே. මිනිස්සු බය වෙන්න යනවා. சனங்கள் பயப்பட එහෙනම් போகிறார்கள். මුන් අදහන දෙවියන් වහන්සේ මුන්ව බලා ගන්නවා. இவர்களை கண்ட இவர்கள் நேசிக்கிறதான தேவன் இவர்களை பார்த்து கொள்கிறார். අපි මොනවා කිව්වත් මොනවා කරත් මුන්ට වදින්නෙත් නෑ මුන්ට දැනෙන්නෙත් නෑ. මුන්ගේ දෙයියෝ තරම් දෙවි කෙනෙක් ආයේ නැහැයි කියන එක අපිට විරුද්ධ වෙලා දකින්න යනවා මේ 2025. நாங்கள் என்ன செய்தாலும் இவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இவர்கள் நம்புகிறதான தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை அவர்கள் காணப் போகிறார்கள். අපි කටින් නෙවෙයි ගහන්නේ. நாங்கள் வாயில் அல்ல அடிக்கப் போகிறோம். නිශ්ශබ්දකමෙන්. அமைதியாக இருந்து. හalleluya. ஹalleluya. ඔබ වැඩ කරන වැඩ පොලේ වෙන්න පුළුවන්. நீங்கள் வேலை செய்கிறதான வேலை ஸ்தானமாக ඔබ இருக்கலாம். අධ්‍යාපනය ලබන ආයතනයේ වෙන්න පුළුවන්. நீங்கள் கல்வி கற்கிறதான நிறுவனமாக இருக்கலாம். පාසලේ වෙන්න පුළුවන්. பாடசாலையாக இருக்கலாம். මේ නිශ්චලකම තමයි ජය ගන්න. இந்த அமைதித்துவம் தான் உங்களை வெற்றி பெற හැබැයි නිශ්චලව අවංකව ජය ගන්න නම් அமைதியாக உண்மையாக வெற்றி பெற வேண்டும் என்றால் පුද්ගලික යාඥාව. தனிப்பட்ட ஜெபம், පුද්ගලිකව දෙවියන් වහන්සේගේ වචනේ කියවලා මෙනෙහි කරන එක සහ පොදුවේ වචනේ ඉගෙන ගන්න වෙලාව වෙන් කිරීම. தனிப்பட்ட ரீதியாக தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதும் பொதுவாக தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதும், නිරහර යාඥාව. உபவாச ஜெபங்கள், සබත් දවස රැකීම. ஓய்வு நாளை கடைபிடிப்பது, දේව රාජ්‍ය වැඩ කිරීම. தேவனுடைய ராஜ்யத்திலே வேலை මේ செய்வது, සියල්ලම එකට වෙන්න ඕන. இது எல்லாம் ஒன்றாக நடைபெற வேண்டும். ඊට පස්සේ නිශ්චල වෙන්න. அப்படி அது போல අයියේ அமைதியாக නිශ්චලකම තුල යේසුස් වහන්සේ අපි තුල වාසය කරන්නේ. அந்த அமைதித்துவத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளாய் வாசமாய் இருக்க போகிறார். හalleluya. ஹalleluya. මොකද මට බලේ නැතුව මම නිශ්චල විදියොත් මම පමේ ගුණවත් වැඩක් නෑ. நான் எனக்கு வல்லமை இல்லாமல் நான் அமைதியாய் இருந்தால் ஒரு பொம்மைக்கு கூட சமமாய் இல்லை. நான் පමේ ගුණවත් වැඩක් නෑ. ஒரு பொம்மைக்கு கூட நான் சமம் இல்லை. අපි නිශ්චලකමත් එක්ක යේසුස් වහන්සේ අපි තුල ඉන්න අවශ්‍යයි. நான் அமைதியாக இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாய் இருக்க வேண்டும். යේසුස් වහන්සේ අපි තුල හිටියොත් තමයි 20යි 25 ජය ගන්න යන්නේ. இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளாய் இருந்தால் மாத்திரமே 20 25 நாங்கள் வெற்றி பெற ලොකු போகிறோம். නිශ්චලකමක් එක්ක භයංකර ලේව කිරීම සිද්ධ වෙන්න යනවා. பெரிய ஒரு அமைதியின் நிமித்தம் பயங்கரமான இரத்த බොහෝ කැළඹීම් සිද්ධ වෙන්න යනවා. நிறைய கலகங்கள் நடைபெறும். ඒක දේශපාලන කැළඹීම් වෙන්න පුළුවන්, පවුල් අතර වෙන්න පුළුවන්. அது தேசத்துவமான கலகமா இருக்கலாம், குடும்பங்களுக்குள்ளாய் கலகங்களா இருக்கலாம். හරි භයානකයි. மிகவும் பயங்கரமானது. අපි පරිසම් වෙන්න අවශ්‍යයි. நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். පරිසම් වෙන්න තියෙන එකම ක්‍රමය තමයි මේ. கவனமாய் இருக்க வேண்டிய ஒரே வழி නිශ්චල වෙන්න. அமைதியாய் இருக்க வேண்டும். යේසුස් වහන්සේට ඉඩ දෙන්න. இயேசு கிறிஸ்துவுக்கு පියාණන් පුත්‍රයන් ශුද්ධාත්මනික ත්‍රිඑක දෙවියන් වහන්සේට ඉඩ දෙන්න. பிதா குமாரன் යොහන් பரிசுத்தாவின் 14:23 වගේ யோவான் 14:23 போல යේසුස් වහන්සේට ආදරේ නම් වචනේ තුල ඉන්න, වචනේ තුලට ආදරේ කරන කෙනාට දෙවියන් වහන්සේ ආදරේලු, දෙවියන් වහන්සේ ආදරේ කරන එකත් එක්ක අපි ඉන්නවා. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிப்பீர்களானால் வார்த்தைக்குள்ளாய் இருங்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේට ආදරේ කරන කෙනාත් එක්ක දෙවියන් වහන්සේ ඉන්නවා. தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களோட தேவன் இருப்பார். දෙවියන් වහන්සේ ආදරේ කරන කෙනාත් එක්ක අපි ඉන්නවා. தேவன் நேசிக்கிறவர்களோடு நாங்கள் இருப்போம். කවුද මේ? யார் இது? ත්‍රිත්වයේ දෙවියන් වහන්සේ. மூன்று தேவர்கள். අපිත් එක්ක ඉන්නේ කවුද? எங்களோடு இருப்பது யார்? කවුද ඉන්නේ? யார் இருப்பா? ත්‍රිඑක දෙවියන් වහන්සේ. மூன்று தேவர்கள்.
Hallelujah. 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 යොහන් පොතේ 14 23 ඔයගොල්ලෝ මාක් කරලා තියාගන්න. யோவான் 14:23 එච්චර බලවත් දෙවි කෙනෙක් ඉන්නකොට අපි කට ගහගෙන යන්න ඕනිද? அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் இருக்கும் பொழுது நாங்கள் வாயடித்துக் கொள்ள செல்ல අපි முடியாது. හාලියෝ වගේ ඔහි කියවගෙන යන්න ඕනිද? நாங்கள் ஒரு காரியங்களை சொல்லிக்கொண்டு போக தேவையில்லை. නෑ. தேவையில்லை. යේසුස් වහන්සේ අපි තුල ඉන්නකොට අපිට නිශ්චලකම නිකම්ම ඇති වෙනවා. இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளாய் இருக்கும் பொழுது அமைதித்துவம் எங்களுக்கு உண்மையாய் வந்துவிடும். අන්තිමට හෙරොද් දහනවා. அப்போ கடைசியா ஏரோது கேட்கிறார், යේසුස් වහන්සේ රාජද? நீ ராஜாவா? යේසුස් වහන්සේ මුකුත් කියන්නේ. இயேசு கிறிஸ்து இதுவும் හැබැයි ඉස්සෙල්ලා කිව්වා. ஆனால் முதல் சொன்னார், ඔයා කිව්වා හරි. நீ சொன்னது சரி. මේ අන්තිම මොහොතේ இது கடைசி நேரம். කොච්චර කිව්වත් වැඩක් නෑ. எவ்வளவு சொன்னாலும் தேவையில்லை. නිශ්ශබ්දව. அமைதியாக இரு. අත හොදලා කිව්වා. கரங்களை கழுவி මේ சொன்னார், මනුස්සයාට කිසි වරදක් නැහැ. அவரண்டையில் எந்த பிழையும் இல்லை. මම නිදොස්. நான் උඹලට விடுதலை. කැමති දේ කරපන්. உங்களுக்கு விரும்பிய காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். නිශ්ශබ්දතාවය අපි ජය ගන්න යනවා. அமைதித்துவத்தின் வெற்றியை நாங்கள் பெறப் போகிறோம். නිශ්ශබ්දතාවය තුළ යාඥාව තාත්තට ලංවීම තරම් ඒ තාත්තට ලං වෙන ඒ තාත්ත කියන මම උඹ දරුවෙක් වගේ වඩාගෙන යනවා. அமைதித்துவத்தின் ஜெபத்தின் பொழுது நாங்கள் தேவனுக்குள்ளாய் கிட்டி செல்வோம், அவர் எங்களை எடுத்து செல்வார் என்று. යොෂුවා யோசுவா 10 10 යොෂුවා 10 யோசுவா 12 13 யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 13 කියවන්නේ. යොෂුවා யோசுவா 10 10ஆம் அதிகாரம் 12 13 12 13. Jesus. ස්වාමින් වහන්සේ අමෝරිවරුන් ඊශ්‍රායල් පුත්‍රයන්ට පාවා දුන්නේ දවසේදී යොෂුවා ස්වාමින් වහන්සේට කතා කොට මුළු ඊශ්‍රායල් වරුන්ගේ සමූහය කියනුවේ එම්බා සූර්ය තෝ ගිබියොන් පිටද චන්ද්‍රයා තෝ අයෝලන් පිටද නැවතී සිටිවයි කීවේය. ඒ විට සෙනග තමුන්ගේ සතුරන්ගෙන් පලිගන්නාතුරු සූර්යයා නැවතී සිටියේය, චන්ද්‍රයාද නැවතුනේය. Hallelujah. ஹalleluya. එතන තව චුට්ටක් පල්ලෙහාට ගෙනද? මේ පවත් යාෂුර්ගේ පොතේ ලියා තිබෙනවා නොවේද? සූර්යයා සම්පූර්ණ දවසක් පමණ බැසීමට ඉක්මන් නොවේ අහස මැද සිටියේය. මොකද්ද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? මොකද්ද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? මොකද්ද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? දැන් මෙයා පෙන්නන්න ගියේ නැහැ. මම කියලා මම යුද්ධෙන් ජය ගන්නවා කියලා කියන්න ගියේ නැහැ. நான் தான் யுத்தத்திலே வெற்றி பெறப் போகிறேன் என்று அவர் காட்டப் போகவில்லை, சொல்லப் போகவில்லை. එළිය ඕනි යුද්ධෙට. வெளிச்சம் தேவை யுத்தத்துக்கு. මෙයා මොකද කරේ? இவர் என்ன செய்தார்? ඉරට කියනවා. சந்திரனுக்கு හඳට කියනවා. சந்திரனுக்கு சூரியனுக்கு சொல்கிறார், මේව නවතින්න ඕනි. இதை நிறுத்த வேண்டும். එහෙනම් දවසක් ඉර තුන් වෙලා තිබ්බලු. ஒரு நாள் சூரியன் வந்திருந்ததாம். අද ඒක විද්‍යාඥයෝ හොයාගෙන තියෙනවා. මේ කාල විපර්යාසයන් තුල සමහර දේවල් සිද්ධ වෙන්න හේතුව මේ බයිබලයේ කියලා තියෙන මේ ඉරු ඒ නැවතිච්ච එක කියන එක අදටත් හොයාගෙන තියෙනවා. சில விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் காலங்கள் மாறுவதற்கான காரணம் இந்த வேதத்தில் கூறப்பட்ட அந்த சூரியன் එහෙනම් මෙතන කියන්නේ මොකද්ද? என்ன இது சொல்லப்படுகிறது? මේ යුද්ධය යන වෙලාවෙදී இந்த யுத்தம் நடைபெறுகிறதான நேரத்தில் කාගෙත් එක්කද අපි සම්බන්ධ වෙන්න ඕනේ. யாரோடு நாங்கள் தொடர்பு பட வேண்டும்? කාගෙත් එක්කද සම්බන්ධ වෙන්න ඕනේ. யாரோடு நாங்கள் தொடர்பு பட வேண்டும்? දෙවියන් වහන්සේත් එක්ක. தேவனோடு, යේසුස් වහන්සේත් එක්ක. இயேசுவோடு. මොකද මෞම්කාරයන් අපිත් එක්ක ඉන්නේ. என்னவென்றால் படைப்பின் தேவன் எங்களோடு இருக்கிறார். යොහන් 13:23 කිව්වා 14:23 කිව්වා වගේ யோவான் 14:23 சொன்னது போல ත්‍රිත්වය දෙවියන් වහන්සේ මගෙත් එක්ක ඉන්නේ. மூன்று தேவர்கள் எங்களோடு ත්‍රිත්වය இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක ඉන්නේ. மூன்று தேவர்கள் எங்களோடு இருக்கிறார். එයාත් එක්ක කොච්චර ළඟ සම්බන්ධතාවයක් යොසුවට තිබ්බද කිව්වොත් எவ்வளவு அவர்களோடு யோசுவாவுக்கு சம்பந்தம் இருக்கும் என்றால் දෙවියන් වහන්සේගේ මැවීම නතර වුණා. தேவனுடைய படைப்பு நின்று போய்விட்டது. ඒ කියන්නේ ඉරු නතර වුණා ලෝකේ කරකීමයි නතර වුණේ. சூரியன் நின்று போகவில்லை, உலகத்தின் சுற்று நின்று போய்விட்டது. ලෝකේ නැවතු. உலகம் நின்று போய்விட்டது. භ්‍රමණය වෙන එක නැවතුණා. கோள்கள் நின்று போய்விட்டது. කවුද මගේ දෙවියන් වහන්සේ? யார் எங்களுடைய தேவன்? එහෙනම් එදා යොසුවත් එක්ක හිටපු දෙවියන් වහන්සේ නෙවෙයිද ඔබයි මාත් එක්ක ඉන්නේ. அன்று யோசுவாவோடு இருந்தவர் அல்லவா எங்களோடு இன்று එහෙනම් இருக்கிறார். යොසුවව වඩාගෙන ගියා. ඒ තාත්තා කෙනෙක් ඇදින යොසුවව වඩාගෙන ගිය දෙවියන් වහන්සේ ඒ රැකවරණය දුන්න දෙවියන් වහන්සේ නෙවෙයිද අද ඔබයි මාත් එක්ක ඉන්නේ. அன்று யோசுவாவை தூக்கி சென்ற தகப்பனை போல இருந்த தேவன் அல்லவா உங்களோடும் என்னோடும் இன்று இருக்கிறார்.
Hallelujah. ஹalleluya එහෙනම් 20 25 ජය ගන්නවද නැද්ද? 20 25 நாங்கள் வெற்றி பெறுவோமா இல்லையா එහෙනම් අපේ කටවල් පරිසම් කරගන්න කියන්නේ නිශ්චල වෙන්න. உங்களுடைய வாய்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளும்படி இல்லையா சொல்லப்பட்டிருக்கு නිශ්චල වෙන්න. அமைதியாயிருங்கள் අපි අපේ ප්‍රශ්න වලට උත්තර හොයන්න දුවන්න එපා. நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஓட வேண்டாம் යේසුස්ට වෙන්න. இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுங்கள் යේසුස්ට වෙන්න. இயேசு கிறிஸ்துக்கு இடம் කොයි கொடுங்கள் වෙලාවකවත් අපි මාංශවත් වෙන්න එපා. எப்பொழுதும் நாங்கள் மாம்ச ரீதியாக යෝෂුවා 23:10. யோசுவா සහ 23 යෙසායා 41:12ට පෙරලා ගන්න. යෝෂුවා 23:10. யோசுவா 23:10 ඔබයි මමයි කොච්චර වාසනාවන්ත දරුවෝද? நீங்களும் நானும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் 23:10. 23 යෝෂුවා නුඹලාගේ දෙවියෝ ස්වාමින් වහන්සේ නුඹලාට කී හැටියට නුඹලා උදෙසා යුද්ධ කරන්නේ උන්වහන්සේය. එබැවින් නුඹලාගෙන් එක්කෙනෙක් දහසක් එළවන්නේය. ආමේන්. ஆமென் මොකද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது එහෙනම් මේ 20 25 இந்த 20 25 මෙතන ඉන්න එක්කෙනෙක් இந்த இடத்துல இருக்கிற ஒருவர் යක්ෂයෝ දහසක් එලවන්න ඕනි. சத்துரு 1000 பேரை துரத்த போவாரு කවුරුත් ආමෙන් කියන්නේ. අනේ මේ මටත් මේ ඉන්න යකායලෝ ගන්න බැරුව ඉන්නවා. පාස්ටර් මේ තවත් යක්කු දහසක් එලවන්න කියන එහෙමද කියන්නේ? எனக்கே பேய்களை துரத்த முடியாது இவர் 10,000 பேய்களை துரத்த தயாராயிருக்கிறார் ගන්න මේ අභියෝගය. இந்த 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 சவாலை எடுத்துக்கொள்ளுங்கள் ගන්න මේ අභියෝගේ. எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சவாலை මොකද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது එක්කෙනෙක් දහසක් එලවන්න යනවා. ஒருவர் 1000 பேரை துரத்த போகிறார் හලෙලූයා. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya ලෙගියෝන් ආත්ම බන්ධන වලින් ඉන්න දහසක් ඔබ එලවන්න ඕනි. லெகியோன் ஆவிக்குரிய கட்டிலே இருக்கிற அந்த ஆவியிலே கட்டிலே එහෙනම් ආත්ම 10,000ක් සභාවට සෙනග ගේන්න ඕනි. அந்த 1000 ආත්ම ஜனங்களை 1000ක් ස්වර්ගයට එකතු කරන්න ඕනි. 1000 ஜனங்களை நீங்கள் பரலோகத்துக்கு சேர்க்க வேண்டும் 20 25 මෙන්න තවත් අභියෝගයක්. இந்த 20 25ல இன்னும் ஒரு சவால் එහෙනම් අද ඉඳලා ආත්ම එලවන අය නෙවෙයි ඔබ. இன்று இருந்து ආත්ම එලවන්න ඕනි යක්ෂ ආත්ම. நீங்கள் சத்துருக்களை துரத்த வேண்டும் සභාවට එන මිනිස්සු නෙවෙයි එලවන්න ඕනි. சபைக்கு வருகிறதான ஜனங்களை எல்லாம் துரத்த வேண்டும் ඒ මිනිස්සු තුල ක්‍රියා කරන ආත්ම එලවන්න ඕනි. அந்த மனிதருக்குள்ளாய் கிரியை செய்கிறதான ඔබ ලැහැස්තිද? பிழையான ஆவிகளை நீங்கள் துரத்த ආමෙන්. ஆமென் ආමෙන්. ஆமென் අද අපි කරන්නේ මනුෂ්‍ය තුල ක්‍රියා කරන ආත්ම එලවන එක වෙනුවට මනුෂ්‍ය එලවන එකයි කරන්නේ. இன்று மனுஷனுக்குள்ளாய் கிரியை செய்கிறதான ஆவிகளை துரத்துவதை பார்த்து மனுஷன்களை துரத்துற வேலையை நாங்கள் செய்து අද கொண்டிருக்கிறோம் ලෝකේ බොහෝ සභාවන් අද වැටෙන්න ප්‍රධානම හේතුව මිනිහෙක් වෛශ්‍යකම් කරනවා ඇති, සභාව ඉඳලා හොරකම් කරනවා ඇති, සභාව ඉඳලා කේලම් කියනවා ඇති, කොටවනවා ඇති, නොයෙකුත් දේවල් කරනවා ඇති. இன்று அநேக சபைகள் இருக்கிறதான பிரச்சனை ஒரு மனிதன் வந்து தேசித்தனத்துக்குள்ளாய் கிடந்து செல்லாம் හැබැයි වචනේ දන්නෝ. தேவையில்லை ஆனால் வார்த்தையும் அறிந்திருக்கிறார் වචනේ දැනගත්තට வார்த்தையை அறிந்திருந்தால் ආත්මයන් වහන්සේට හිත තුල ඉඩ නැති නිසා, හිත අභ්‍යන්තරය වෙනස් වෙලා නැති නිසා තමයි ඒ සියල්ල සිද්ධ වෙන්නේ. ஆவியானவருக்கு மனதுக்குள்ளாய் இடம் இல்லாதபடியினாலே அவருக்குள்ளாய் අභ්‍යන්තරයේ இல்லாதபடியினாலே වංචාකාරකමේ ආත්මය හැංගිලා. உள்ளத்திலே வஞ்சகத்தின் ஆவி ஒளிந்திருக்கிறது අභ්‍යන්තරයේ වංචාකාරකමේ ආත්මය හැංගිලා. உள்ளத்திலே වංචාකාරකමේ ආත්මය කියන්නේ මොකද්ද? යේසුස් වහන්සේලාගේ ඉන්නවා වගේ ප්‍රේමයෙන් පෙන්නයි. வஞ்சகையான ஆவி என்பது என்ன இயேசு கிறிஸ்துவோடு இருப்பது போல அன்பாய் இருந்து ඒකයි காட்டுகிறது අතුලේ විනාශය තියෙන්නේ. ஆனால் உள்ளத்திலே இருக்கிறது வீணான காரியங்கள் මේවා තේරුම් ගන්න ආත්මික දීමනාවල් ඉල්ල ගන්න. ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் ආත්මික දීමනාවල් ඉල්ල ගන්න. ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ප්‍රඥාව ඉල්ල ගන්න. ஞானத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் එතකොට පුළුවන් අපිට බොහෝ දේවල් නිශ්චලකම තුල අපිට ප්‍රඥාවෙන් එකිනෙකාව අඳුර ගන්න. அப்பொழுது எங்களுக்கு நிறைய அமைதித்துவ நிமித்தம் ஞானத்தோடு ஒவ்வொருவரோடு ඒතකොට அறிந்து ඔබයි கொள்ள මමයි යාඥා කරයි ඒ ආත්ම නිදහස් වෙන්න. அப்பொழுது நாங்கள் ஜெபம் செய்ய முடியும் වංචාකාරකමේ බොරුවේ ප්‍රෝඩාවේ ආත්ම නිදහස් වෙන්න அந்த යාඥා කරයි. பொய்யான ஆவிகளை துரத்துவதற்கு நாங்கள் ஜெபம் செய்யலாம் අද මේ ටික නැති නිසා නේද සභාවල් වල ජයක් නේද? அது இன்று இல்லாதபடினாலே சபைகளில் வெற்றி இல்லை දැන් එන අපි වෙනස් වෙන්න ඕන නැද්ද? இப்பொழுது நாங்கள் மாற வேண்டுமா இல்லையா එතන 20 24 ගෙවුවා වගේ 25ත් ඔහොමම ගෙවාගෙන යන්නද යන්නේ. 20 24 நாங்கள் நடந்தது போல 20 25 நாங்கள் அப்படியா நடத்தி செல்ல போகிறோம் මේ 20 25 හරි නිශ්චලයි නියමයි වගේ පෙනේ. இந்த 20 25 மிகவும் நன்று என்று விளங்கும் හැබැයි අර පේන යුද්ධය එක්ක ඉන්න එක ලේසි. தெரிகிற யுத்தத்தோடு இருப்பது மிகவும் சுலபமானது
නොපෙනෙන යුද්ධය තමයි භයානක. தெரியாத யுத்தம் தான் பயங்கரமானது. සභාවටත් ලෝකෙටත් හැමතැනටම එකයි. சபைக்கும் உலகத்துக்கும் எல்லாவற்றுக்கும் ஒன்று தான். යෙසායා 41:12. ஏசாயா 41:12. ස්නේහවන්ත දේවදරුවනි, அன்பான தேவ பிள்ளைகளே, මේ රාත්‍රියේ නිදි මැරුවයි කියලා මේක පාඩුවක් කියලා දැන් ඔබට දැනෙනවද? இந்த நேரத்தில் இந்த இரவிலே நீங்கள் தூக்கம் விழித்தது உங்களுக்கு வெறுமை என்று விளங்குகிறதா? එහෙම නැත්නම් මේක දැන් ආත්මික ලාභයක් 2025 ජය ගන්න අනුග්‍රහයක් කියලා ඔබට දැන් දැනෙනවද? அப்படி இல்லை என்றால் ஆவிக்குரிய லாபம் பெற்றிருக்கிறீர்கள் 2025க்காக நினைக்கிறீர்களா? කියවන්න බලන්න. නුඹ සමග විවාදයට සිටින මිනිසයන් නුඹ සොයන නුඹත් ඔවුන් සම්බ වෙන්නේ නැත. නුඹට විරුද්ධව යුද්ධ කරන මිනිසයෝ කිසිත් නැතිකමක් කිස්කමක් මෙත් වන්නෝය. මොකද්ද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? අපි නිශ්චල වෙන්න නිශ්චල වේලා දෙවියන් වහන්සේට සියලු දේ බාර දෙන වෙලාවේදී අපිට විරුද්ධව කොච්චර මොන අය මොන විදියට උඩ පැන්නත් උන්ට ඇඩ්‍රස් නැති වෙයි. நாங்கள் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து தேவனுக்குள்ளாய் கடந்து செல்லும்போது அமைதியாய் இருந்து கடந்து செல்லும்போது யார் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் මේක පවුලේ වෙන්න පුළුවන්, இது எங்களுடைய ஒரு குடும்பத்திலேயா இருக்கலாம், සභාව ඇතුලේ වෙන්න පුළුවන්, சபையிலேயா இருக்கலாம், රටේ වෙන්න පුළුවන්, நாட்டிலேயா இருக்கலாம், ලෝකෙ වෙන්න පුළුවන්. உலகத்திலேயா இருக்கலாம். කවුරු මොන විදියට කිතුනුවාට විරුද්ධ වුණොත් யார் யார் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் வந்தாலும் ඔබටයි මටයි කොච්චර විරුද්ධව உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு விரோதமாக செயற்பட்டாலும் සැලසුම් දාලා විනාශ කරන්න හැදුවා. எவ்வளவு திட்டம் தீட்டி அதை முடிவு செய்ய நினைத்தாலும் ඔවුන් අපිව විනාශ කරන්න බොරු වලක් කපනවා නම් ඒ වලේම ඔවුන්ම වැටිලා යයි. அவர் எங்களை விழுக்காட்ட பொய்யான குழி வெட்டினால் அந்த குழியிலே அவர்களே விழுந்து හැබැයි விடுவார்கள். අපි ඒවට ප්‍රශ්න හොයන්න ගිහිල්ලා අපි ඒවට උත්තර දෙන්න ගියොත් අපි විනාශ වෙයි. நாங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்தால் நாங்கள் வீணாய் போய் விடுவோம். එතකොට කාටද අපි ඉඩ දීලා තියෙන්නේ? அப்பொழுது நாங்கள் யாருக்கு இடம் கொடுத்திருப்போம்? යේසුස් වහන්සේටද යකාටද? இயேசு கிறிஸ்துவுக்கா பிசாசுக்கா? දැන් ඔබ තියෙන්නේ. நீங்கள் இப்பொழுது தீர்மானம் எடுங்கள். ඔබවයි මාවයි දකින්නකොට වේවුලන්න ඕනේ මිනිස්සු මුන් නිශ්චලයි. ඇයි මෙච්චර මේ ප්‍රශ්න කියනවත් මුන් නිශ්ශබ්දව ඉන්නේ? மனிதர்கள் உங்களையும் என்னையும் பார்த்து நடுங்க வேண்டும், இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஏன் இவர்கள் அமைதியாய் இருக்கிறார்கள் என்று. අපි මලයාලම් අර ගුරුකම් මේ ගුරුකම් ඔක්කොම කරලා කරන්න තියෙන පිල්ලි පවා එවුවා. ඒත් මුන්ට වැඩක් නවදින්නේ නැහැ. நாங்கள் ஏதேதோ எல்லா காரியங்களும் பிசாசுகள் என்னென்ன சூனியங்கள் செய்திருந்தாலும் அவர்கள் அப்பொழுதும் இவர்களுக்கு அது நடைபெறவில்லை. මුන් ඒත් ගණන් ගන්නෑ. அப்பொழுதும் இவர்கள் அதை கணக்கெடுக்கவில்லை. අපි දන්නවා දැන් ගුරුකම් කරනවා කියලා. நாங்கள் தெரிஞ்ச අපේ ගෙවල් වල සමහරට පෙරේත ගොටු තියෙයි, පිත්තල කෑලි තියෙයි, කොණ්ඩේ තියෙයි, බිත්තර පාට කරලා තියෙයි. ඔය ඔක්කොම තියෙයි. எங்களுடைய வீட்டுக்குள்ளே முட்டை கலர் நிறம் மாறி இருக்கும், முடிகள் இருக்கும், தகடுகள் இருக்கும். අපිත් මොකද කරන්නේ? நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? අපි යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපිට මේ හූනියම් කරපෙවුන්ගේ අඬු කැඩියන් බෙල්ල ගැලවියන් ඔවුන්ගේ බඩ පුපුරපන් අපි කියලා ගිහිල්ලා පිටර ටිකක් දාලා පාට දාලා ඩුල් ටිකක් දාලා ගෙදර ගිහිල්ලා තිබ්බොත් හරියද? நாங்களும் அதுக்கு விரோதமாய் செயற்பட்டு நாங்கள் இந்த காரியங்கள் இருக்க வேண்டும், அவருடைய கால்கள் உடைய வேண்டும் என்று சாபம் கொடுத்து செய்தால் அது சரியா? එපා. அப்படி செய்ய வேண்டாம். එපා. வேண்டாம். නිශ්චල වෙන්න. அமைதியாயிருங்கள். නිශ්චල වෙන්න. அமைதியாயிருங்கள். ඔබ ආත්මික ආර්ථික ලෞකික සියල්ලෙන් ජය ගන්න වෙලාවෙදී මිනිස්සු බය වෙයි. நீங்க ஆவிக்குரிய ரீதியாக உலக பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியாகவும் வெற்றி பெறும்போது அவர்கள் பார்த்துக் විරුද්ධ වෙන අය යේසුස් වහන්සේ ළඟට එයි ඔබ නිසා. அந்த விரோதமாய் எழும்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வருவார்கள் உங்கள் நிமித்தம். අද අපිට යහපත් බලවත් සාක්ෂියක් අද 31 අන්තිම පැය කීපේ අපිට ඇහුණා. நாங்கள் 2024 கடைசி கட்டத்திலே நாங்கள் மிகவும் வல்லமையான சாட்சிகளை கேட்டோம். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? අපිට විරුද්ධව හිටපු නිලධාරී කොටසක් எங்களுக்கு விரோதமாய் இருந்த ஒரு குழு පවුල් පිටින් යේසුස් වහන්සේ පිළිගන්න. குடும்பமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். හලෙලූයා. ஹalleluya. ඒකට හේතුව அதற்கு காரணம் මම ඒ නිලධාරියට කිව්වා அந்த 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 சகோதரனுக்கு நான் சொன்னேன்,
එක ප්‍රශ්නයකදී මං කව මං ඔයා වෙනුවෙන් යාඥා කරනවා. ஒரு பிரச்சனையின் போது நான் உங்களுக்காக ஜெபம் செய்கிறேன் என்று ඔයා වෙනුවෙන් යාඥා කරනවා. நான் உங்களுக்காக ஜெபம் செய்கிறேன் என்று ඒ යාඥාවට දැන් පිළිතුරු දීලා. அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். පවුලක් හැටියට සභාවට යනවා. அவர்கள் குடும்பமாக சபைக்கு செல்கிறார்கள். අපිට වෛර කරන්න අයිතියක් නෑ. எங்களுக்கு வைராக்கியம் வைக்க අපිට වෛර කරපු දෙයින් எங்களுக்கு வைராக்கியம் අපිට வைக்க ශාප කරපු දෙයින් எங்களுக்கு சபிக்கட்டும் අපිට හුනියම් කරපු දෙයින් எங்களுக்கு சூனியம் செய்யட்டும் මොන අටමගලේ ඇටෙව්වත් වැඩක් නෑ. යේසුස් වහන්සේ අපිත් එක්ක ඉඳලා අපි නිශ්චලව ඉන්නවා නම් ඔබයි මමයි තමයි මේ 20 විශ්වාසය ගන්න යන්නේ. என்ன செய்தாலும் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருந்து நாங்கள் அமைதியாய் இருப்போம் என்றால் இந்த 20 25 வெற்றி கொள்ள போவது நீங்களும் நானும். අපි නැගිටිමුද? நாங்கள் எழுந்திருப்போமா? Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. යේසුස් ඔබට ආදරේ. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். යේසුස් ඔබට ආදරේ. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். තාත්තා කෙනෙක් හැටියට මේ 20 25 ඔබවයි මාවයි එන අමාරු කම්වලදී අපිට නැගිටින්න බෑයි කියලා හිතන තැන්වලදී ආ කියනවා මං ඔබ වඩාගෙන යනවා. ஒரு தகப்பனை போல நாங்கள் விழுந்திருக்கிறதான நேரத்திலே கஷ்டமான මේ நேரத்திலே ආත්මික என்னை සටනේදී தூக்கி செல்லாது. මමයි ඔබට ජය දෙන්නේ. அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நான் தான் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறேன். නිශ්චල වෙන්න. அமைதியாயிருங்கள், නිශ්චල වෙන්න. அமைதியாயிருங்கள். මම යුද්ධ කරන්න. நான் யுத்தம் பண்ணுகிறேன். මං ඔබ වඩාගෙන යනවා. நான் உன்னை தூக்கி செல்லுவேன். ඔබ කාන්තාර ගමනකට ඇවිල්ලා තියෙනවා නම් ආත්මික ජීවිතේ நீ வனாந்தரத்துக்குள்ளாய் கடந்து சென்று வந்திருந்தீங்க ஆவிக்குரிய பயணத்திலே. මම කාන්තාරයේදී நான் வனாந்தரத்திலும் මං ඔබට කණ්ඩ දෙන්නම් ඔබ බලා ගන්නම් ඔබට වතුර දෙන්නම් ඔක්කොම කරන්න. நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன், உனக்கு உணவு தருகிறேன், உனக்கு தண்ணி தருகிறேன், நான் எல்லாம் செய்கிறேன். කොච්චර අපිට ආදරය කරන දෙවියන් තියෙනවා. எவ்வளவாய் அன்பு செய்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். පියාණන්ගේ පුත්‍රයන්ගේ ශුද්ධාත්මගේ නාමයෙන් 20 25 අපි ජය ගන්නවා. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே இந்த 20 25 நாங்கள் வெற்றி கொள்ள එක්කෙනෙක් போகிறோம். දහසක් ஒருவர் 1000 பேர். ලෙගියෝන් කියන්නේ ආත්ම බන්ධන වලින් ඉන්න ආත්ම දහසක් லெகியோன் என்று சொல்வது பிசாசுகளால் கட்டப்பட்டதான නිදහස් වෙලා මනුෂ්‍ය 1000 සභාවට එන්න ඕනි. නිදහස් වෙලා මනුෂ්‍ය සභාවට එන්න ඕනි. விடுதலை அடையக்கூடிய ஜனங்கள் இந்த சபைக்கு வர வேண்டும். ඔබ තමයි මේ වාචන. நீங்கள் தான் பாத்திரங்கள். නිශ්චලකම තුළ ජය ගන්න වාචන ඔබයි. அமைதித்துவத்தின் வெற்றியின் பாத்திரங்கள் நீங்களே. අපි යේසුස් වහන්සේට